கீழே இறந்துட்டாங்க மேலே போய் கோழி விரிக்கும் கோழிக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாது போன பொடியை காணலன்னு வருது அவங்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இது வந்து அந்த பொடியை நான் வேலையை அங்கே நிற்கிறேன் அண்டைக்கான அந்த பொடியை பக்கத்து வீட்டில் வேலையால் இந்த பொடியை 2 பேரோட இவரே ஒரு 3 பேரை விட்டது. மின்சாரம் அடித்த அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னு அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு செய்தி கிடைச்சது. ஒரு தனியொரு நபராக இறந்து கொள்ளலை. திருமணமானவர் வந்து 2 பிள்ளைகள் இருக்குது. அவங்க வளமையாகவே அதில் கரண் கோழி இருக்குன்னு வேண்டாம் அது கோழி செய்கிறதா அந்த மரணத்தை வந்து அவ்வளோ இலகுவாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர்கிட்ட ஃபோட்டோ வந்துருக்கு. பிறந்த இந்த எங்கட ஏஜ் தான் 2000 ஆண்டு 3 மாதம். வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கோக்கட்டிச்சோலை முனைக்காடு பக்கத்தில். உங்களுக்கு தெரியும், முன்கூட்டி ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் ஒன்று பண்ணியிருந்தோம். அது யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழவண்டி வயசில் சடன்ல ஒரு விபத்தினால் உயிரிழந்த 25 வயதுடைய ஒரு வாலிபனோட இறப்பு. ஸோ அது யாராலுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஒரு தனியொரு நபராக இறந்து கொள்ளலை. திருமணமானவர் வந்து 2 பிள்ளைகள் இருக்குது. ஸோ அவரோட மரணத்திற்கு பின்பதாக வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து மனைவி, ஆனால் வந்து அந்த 2 பிள்ளைகள். அவர் இறந்த டைம் வந்து அவங்கள்ட்ட சடங்கு கிரிகள் இதை பண்ணுறதுக்கோ சரி, சில பேர் வந்து அன்னைக்கு பார்த்துட்டு ஆறுதல்கள் சொல்லிவிட்டு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்ததாக வந்து இங்கே இருக்கிறவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சில தகவல்களை தந்திருந்தாங்க. அது கம்மியாக நாங்கள் இவங்களை பார்க்க வந்திருந்தோம். பார்க்க வந்தப்போ தான் வந்து தெரிஞ்சது இவங்களோட எல்லா நிலைமைகளும். ஸோ அது நான் வார்த்தைகளால் சொல்கிறத விட நீங்கள் முன்கூட்டியே நாங்கள் அந்த ஒரு அப்டேட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஆகையினால் அந்த முதல் காண்பிச்சிருந்த காணொலியோட இன்ட்ரோ வந்து காண்பிக்கிறேன், அதை பாருங்கள். இன்னும் கதைக்கல. அப்பா கரண்ட் அடிச்சு செத்து போய்த்தாரு. இப்ப நடா நீ வாரா சாவு கொண்டு ஓட்டிருக்காள் தம்பி. அவ்வளோ ராக்களுக்குள்ள எங்களோட வயசு படியந்தால் வந்து கரண்ட் அடி விட்டு இறந்துட்டார். அது வந்து நேற்றைய தினம். ஸோ 2 தினம் நான் இங்கே வந்திருக்கோம் சொன்னால் ஒரு செத்த வீடு நடந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது வந்து வழக்கம். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ நீங்கள் ஹோல் எடுத்து இப்போ இங்கே இதை வந்து பார்த்துருக்காட்டி இன்றைக்கி மதிய சாப்பாடு கூட இல்லை. இந்த அளவுக்கு இதில் இருக்குது. என்னன்னு சொன்னால் அந்த இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கிறவங்க உதவி செய்கிறாங்க. அந்த இல்லாதவங்களை கோயிலாக கச்சா அமைத்து தான் மக்களை படிப்பிச்சேன்னா சில வேலை செய்கிற பிள்ளைங்களும் பேரண்ட் சொல்ல இப்போ சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்த போய் ஒரு கோழி கடையில் போய் சொல்லியிருக்காரு, ஒரு 5 கிலோ கோழி என்று கடன் தரணும், பிறகு நான் தாரன் தம்பி வாய்ப்பட வேலை செய்கிற பிள்ளைகள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வந்ததா நான் என்ன கொண்டாட்டத்துக்கு வரல, அவர் டேட்டுக்கு தான் வந்தது. இளம் குடும்பம். இதுக்கப்புறமா அப்படி குடும்பத்தை ரன் பண்ணி போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எனக்கும் உண்மையாக செக் ஆகலை. என்ன சொன்னால் இப்போ 2 பிள்ளைகளும் வச்சுட்டு அவட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு குடும்பத்திற்கு இப்போ மறு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு, அதை ஒப்படைக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். ஆனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து பாருங்கள். என்ன சொன்னால் வந்து உண்மையில் இப்போ இயற்கை மரணங்கள்ன்றதை தாண்டி வந்து திடீரென்னு நம்ம விடுற சில தவறுகளாலேயும் வந்துட்டு இறப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதை எப்படி சொல்கிற கவனக்குறை அப்படி சொல்லலாம். சில தொழில்கள் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற கவனக்குறைவினாலையும் வந்துட்டு அந்த இறப்புகள் ஏற்படும். ஆகையினால இந்த காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால் நடந்தது, எப்படி நடந்ததுன்ற தெரிய வந்துச்சு சொன்னால் நீங்களும் வந்து அந்த கவனக்குறைவில் வந்து மீண்டு உங்களோட உயிர்களை வந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக வந்து பாருங்கள் இந்த ஒரு காணொலியை. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றோட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அன்னைக்கு வந்ததுக்கும் இன்றைக்கி வந்ததுக்கான வித்தியாசம். மழை பெய்தான் வந்து தண்ணி வளமே வந்து இங்கே நிற்கக்கூடும். ஸோ போன வாட்டியே வந்து அந்த வீடியோவில் தண்ணி நிற்கிறத வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, அதுக்கு இப்போ மேலே கோபிஸும் அடிச்சிருக்கேன் போல இருக்குது. முதல்ல அந்த வீடு தான் வந்து நாங்கள் காண்பிச்சினாங்க, அது வந்து எல்லாம் கொட்டிப்பட்டி இது செஞ்சு கீழே கிடந்தது. ரைட், இப்போ இதுக்கு வந்துட்டு கட்டை போட்டு வேலி மாதிரி அடைச்சி வச்சுருக்கோம். கோபிஸும் அடிச்சதா? காரியமெல்லாம் முடிஞ்சுதா? இப்போ 32 முடிச்சு 42 வரையும் தானே செய்யுது. ஆனால் நாங்கள் கிரியை செய்யலை. என்ன காரணத்தினால? 31 செய்த நாங்கள் 3 மாதம். அப்படியா? அவங்களோட அம்மாக்கள் எல்லாரும் போயிட்டோம். போயிட்டாங்க. பிள்ளைகள்
இருக்குமா இந்த தகரம் இது பிறகு அடிச்சினீங்களா முன்னாடி அண்டைக்கு அடிச்சு பிறகு அடிச்சினீங்களா மழையா முன்னாடி தண்ணி அடிக்கதான் தொடங்கிட்டு தானே அண்ணன் நிலைமை இப்படி ஓகே அவர் அவர் இருக்கார். ஸோ அவங்களோட வீடு வந்து பெரிய வீடெல்லாம் வந்து கிடையாது, குச்சி குடிச்ச வீடு தான் வந்து. ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இது வந்து. ஸோ அந்த மின்சாரம் தைக்கிறந்த படியானது வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ வந்துருக்கு. பிறந்த இந்த எங்கட ஏஜ் தான் 2000 ஆண்டு 3 மாதம் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறார். ஸோ இறந்து வந்துட்டு 1 மாதம் 18ஆம் தேதி சேம் ஏஜ் தான் வந்து. ஓகே அண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு விபத்துக்கள் அப்படி நடக்குமன்றது வந்து யாராலையும் சொல்லல. அதுதான் பிரச்சனை. இப்போ இயற்கையோட நியதி. இப்போ பிறப்புன்றது ஒன்று வந்து இருக்கும்போது இறப்புன்றது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் அதை எப்போ அப்படிங்கிறது வந்து யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. எல்லா பிறக்கும் கண்டிப்பாக அது வந்து தான் ஆகும். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான இழப்புகள் இருக்கும்போது தான் அது வந்து இலகுவில் வந்து மறைக்கலாமல் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு இளம் குடும்பம் அப்படின்னும் போது வந்து அந்த மரணத்தை வந்து அவ்வளோ இலகுவாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே இதுக்காக வந்தோமோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு கண்டு சேர்ந்த நிதியும் கையில் ஒப்படைச்சிட்டு போகலாம் நம்ம. சரிங்க, அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் அண்ணாவுக்கு இப்படி நடக்கிறதுக்கு முதல்ல வேலைக்கு எப்போ போனீங்க? 18ஆம் தேதி. 18ஆம் தேதி. அதாவது அவருக்கு மின்சாரம் அடித்த அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னு. அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு செய்தி கிடைச்சது. இப்போது இனி வீட்டோட வந்து ஏதாச்சும் சுயதொழில் இன்னும் செய்கிற பிளான்? வீட்டில் எனக்கு தைக்க தெரியும், மெஷின் இருந்தது, அது விளையாட்டு மெஷினை தைக்க. டைப்பிங் காமர்ஸில் வேலை செய்து அதுக்கு முதல்ல வந்து கோர்ஸ் என்ன போனீங்களா இல்லை அங்கே போய் தான் பழகி கொண்டதா? கோர்ஸுக்கு போகணும். தையல் கோர்ஸ் போனீங்க. எவ்வளோ காலம்? குடியிருப்பில் 6 மாதம் கோர்ஸ். 6 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு போகணும். ஓகே, இப்போ ரீசெண்டாக உங்களோட ஒர்க் பண்ண பிள்ளைகள்லாம் வந்து பாதிச்சிங்களா? எல்லாரும் என்ன ஆறுதல் சொன்னாங்க? கவலைப்படக்கூடாது, பிள்ளைகள் 2 இருக்கேன், அவங்கள பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ பிள்ளைக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? பிள்ளைக்கு 4.5 வயசு. 4 வயசு. ஸ்கூல் போக தொடங்கிட்டாங்க? நேசரி போகிறாங்க. டியூஷன் அதில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை, வந்து காண போகிறேன். ஓகே, உண்மையில் நாங்களும் வந்து ஆறுதல் எந்தளவுக்கு சொல்லலாம்னு சொல்லி தெரியாது. ஏன்னா சொன்னால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இறப்பு ஒன்றும். ஸோ அதை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்த நினைக்கல. நீங்கள் வேலைக்கு போகிறதா சொன்னீங்க தானே? இப்போ போகிறீங்களா? இல்லை, இப்போ போகலையா, பிள்ளைகளை பார்க்கணும் தானே, அவே அனுப்புகிறேன் நான் நிற்கேன் மட்டும். அப்படியா? நீங்கள் வேலைக்கு போகிறதா? எங்கே? 31 காமர்ஸுக்கு வேலைக்கு போக தொடங்கிங்க. ஓகே, 31 முடிச்சோடனே வந்து போக தொடங்கிட்டீங்க. 31 17ஆம் தேதி முடிச்சேன், 19ஆம் தேதி வேலை போகிறது. அப்போ பிள்ளைகளை நீங்கள் வீட்டோட பார்த்துக்கொள்கிறோம். சரி, தெரியும் வந்துட்டு அம்மாண்ட கணவர் அவங்களுக்கு வந்துட்டு தொழில் செய்யலாது. அதற்கான காரணங்களும் அந்த போன வீடியோவில் நாங்கள் பேசி காமிச்சிருந்தோம். இப்போ படியண்ட அம்மா அப்பாக்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க போகும்போது? சொல்லு, அதையும் யோசிக்காதீங்க. சில விஷயங்களை நம்ம மறந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தான் நான் ஏற்க முடியாத சில சம்பவங்கள் நடந்தாலும் காலத்தின் ஏது வந்து அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒன்றும் செய்யலாது. அவங்கள்ட்ட வயசும் இதுவும் வந்து இப்படியே நாங்கள் என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. இப்போ உங்களுக்கு அந்த வேறு வீட்டு திட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் வந்து வர இல்லையா? அப்படி எதுவுமே வரல. இது வந்து திடீர் மரணம் தானே, இப்போ ஆக்சிடெண்ட் இந்த மரணம் போய் சொன்னேன் நான். இப்படி நாங்கள் என்னடா போட்டி எனக்கு 1.5 வயசு ஊசி போட போனேன். டாக்டர் கேட்டாரே லேட்டாக வந்தேன் மாதிரி. அப்போ சொல்லிக்க எங்கடா அவர் செத்தார், அதெல்லாம் நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், எங்களுக்கு இப்போ மேலும் கிடச்சேன்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருந்தேன் டிஎஸ்எஃப்ஸில் பதிங்க ஏதாவது உதவி கிடைக்குமென்ட்டு. அப்போ நான் மரண பதிவு எடுத்துட்டு போனேயா. போக சொன்னாங்க அந்த இதுக்குள்ளே 2 எதிரிக்கு சமத்தி பின்னால் உதவி செய்கிறது சிறுவர் இதோடு மற்றதை கொண்டு அதுக்குள்ளே போக சொன்னாங்க. இந்த இதுக்குள்ளே என்ன வாழ்வாதார இதுக்குள்ளே போய் பதிவுண்டு அப்புறம் அதுக்குள்ளே போக ஒரு ஆள் நின்றார். அவர் ஃபோன் நம்பரையும் வாங்கி உங்களோட பேரையும் வாங்கி போட்டு விட்டு சொன்னாங்க நாங்கள் ஃபோன் எடுக்கிறோம்மா, சுய தொழிலுக்கு ஏதாவது உதவி செய்வோம் நாங்கள். அவ்வளோ சொன்னது. இப்போ உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்போ காமர்ஸுக்குள்ளே இருந்து பிள்ளைகள் தான் காசு வந்து வந்துட்டு கொண்டு வந்தாங்க. 2 சார் 45,000 காசு வந்து கொடுத்தாங்க. ஆனால் மேபி வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறவங்க தானே. அதால் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிற குழந்தைகள் கிடைச்சாலோ ப்ரெக்னென்ட்னாலும் வந்து உதவிகள் செய்கிறவங்க தானே. அதான் அவர் செத்தன்னு சொல்லி 40,000 காசு கொடுத்து இது செய்வாங்க. இப்போ நீங்கள் அடுத்த லீவு நாட்களுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் சிலர்கள் மட் பண்ணாங்களா? போன மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போகல, இந்த மாதம் 15,000 சம்பளம். கண்டினியூ உங்களுக்கு இப்போ காமெண்ட்ஸுக்கு போகிறது ஓகேவா இருக்கா? இல்லைன்னு சொன்னால் அதே வேலையை வந்து உங்களுக்கு வீட்டில் பண்ணலாமா? என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு வீட்டில் எங்கே கொஞ்சம் ஓகேவா இருக்கும்? நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் அதை தானே சொல்கிறீங்க. அதாவது வந்து ஒரு குடும்பத்திற்கு போய் நீங்கள் வந்துட்டு மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக் கொடுங்க அப்படி சொல்கிறீங்க. அதாவது அந்த வாழ்வாரத்தை தான் வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்க சொல்கிறீங்க. ஸோ அந்த அப்படி யாராச்சும் பண்ண போகிறீங்களா இருந்தால் வந்து டிஸ்பிளே தெரிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி சொன்னால் நேரடியாக அவங்கள வந்து நாங்கள் உங்களுக்கு தொடர்படுத்திக் கொள்வோம். ஸோ அந்த அதன் மூலம் வந்து அவங்களோட வாழ்வாரத்தை நீங்கள் வந்து ஒப்படைச்சு கொள்ளலாம். ஏன்னா மறுபடியும் வந்து நாங்கள் பார்க்கலாமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு சொல்ல தெரியாது.
ஸோ ஆகையினால் நாங்கள் போன வீடியோவிலே வந்துட்டு சொல்லியிருந்தோம் சில வேலைகள் வந்து நம்ம செய்கிறதா இருந்தால் அதில் நிறைய அவதானங்கள் வேணும் அப்படி சொல்லி. இப்போ எப்படி சொல்கிற வாகனம் நம்ம சரியாக ஒட்டி கொண்டு போனாலும் எதிர வர வாகனம் வந்துட்டு சரியாக வருவாங்களான்றது வந்து சொல்ல தெரியாது. சப்போஸ் வந்து நம்மளில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இருந்தாலும் வந்து அவங்களா வந்து சடன் ஆக்சிடென்ட் பட வச்சு விபத்துக்கள் வரலாம். இதில் வந்து சொன்னால் இப்போ இயற்கையானத்தங்கள்னு சொன்னால் கூட வந்துட்டு ஒருத்தங்கள் பீச்சு தொழிலுக்கு போனாலும் அங்கே வந்துட்டு பதனமாக வந்து இருக்க வேணும்னு சொன்னால் இப்போ முதலைகள் அப்படி இப்படி சொல்லி அதில் 1000 பிரச்சனைகள். அண்ட் அதே மாதிரி ஓடாவி தொழிலாக இருந்தாலும் அதுலேயும் அவதானம் வேணும். ஆனால் வந்து இந்த மேசன் வேலைகளில் வந்து நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் என்ன நடந்துன்ற வந்துட்டு கரண்ட் அடிச்சேன்னு சொல்லி எப்படி நடந்துட்டு வந்து யாரில் அந்த ஒரு மிஸ்டேக்னு சொல்லி சொன்னவங்க இவர் தான் மேசம் வேலைக்கு போன இடத்த இவர் கரண்ட்டை கொழுவுனதா பண்ணி சொன்னாங்க. கொழுவுனாங்க. ரைட். அப்போ மேசன் அவங்க பஸ் அவங்கள அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்களா வந்தவங்களா? வராங்கல்ல வளமையா அந்த பொடியன் தானே வேலைக்கு அங்கே நிற்கிறேன் அண்டைக்கான அந்த பொடியனை பக்கத்து வீட்டில் வேலையால் இந்த பொடியன் 2 பேரோட இவரே ஒரு ஆள் 3 பேரா விட்டுது என்னடா இவர் எல்லாம் செய்வார்ன்றதுக்காக இவரை விட்டுட்டு போனதான். அவங்க வளமையாவே அதில் கரண்ட் கொழுவி இருக்குன்னு தேவைண்டா கொழுவி செய்கிறதா அண்டை செய்த ஏதோ என்னம்மா வந்ததுண்டு தெரியா ஐயா கடை விடுறதா இல்லைன்ட்டு சொல்ல தெரியாமா. இப்போ பக்கத்தில் யாராச்சும் நின்று இருந்தால் எதுவும் செய்திருக்கலாமா? அப்படியே பக்கத்தில் என்னண்டா பொடியன் கீழே இருந்துட்டாங்க இவர் மேலே ஏறி போய் கொழுவிட்டிக்க கோழிக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால தெரியாது போன பொடியனை காணலன்னு வருது அவங்க போகிற நேரம் கரண்ட் அடிச்சுக்கிட்டோம். போன வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுத்துக்கொள்கிறோம். ஸோ வந்து அதை போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்துட்டு பேட்டியாக கொடுத்துருந்தாங்க. அது ஒரு காணொலி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போது எங்களால் முடிஞ்சது வந்து அந்த காணொலியை பதிவேற்றம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களோட வாழ்வாரத்துக்கு சரி பிள்ளையோட படிப்புக்காக சரி டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க சொல்லி ஒரு தொகை சேர்ந்தது. அதை உங்களுக்கு கையில் படைக்கிறேன்னு பாருங்கள். இதில் எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். $50,500 இருக்குது. இந்த $50,500 யார் கொடுத்தாங்கன்றது வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஃப்ரான்ஸில் இருக்கிற பார்த்திபன் டில்டா அக்கா வந்துட்டு பிள்ளைகளோட படிப்புக்காக வேண்டி மாதம் $10,000 அனுப்புவாங்க. ஸோ இப்போ அவங்க 2 மாதத்திற்குரிய காசு தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. $20,400 அதாவது 10,000 படி எக்ஸ்ட்ரா வந்து அனுப்பியிருந்தேன். அந்த 400 வந்து வந்துடுது. ஸோ $20,400 வந்து 2 மாதத்துக்குரிய 10,000 படி அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கொலானில் இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு $30,100 அனுப்பியிருந்தார். அது அவங்களோட உதவிக்காக வேண்டி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட பேர் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டார். நான் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் வந்துட்டு நான் 7893 இது அந்த கொலான்லேருந்து காசு அனுப்பின அண்ணாவோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ வந்து அந்த $20,400 இந்த $30,100 சேர்த்து வந்துட்டு $50,500 அவங்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பேங்க் டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப முக்கியமானது. என்ன நடந்தாலும் 2 பிள்ளைகளும் படிப்பிக்க வச்சு ஆளாக்குங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ 20,000 அனுப்பினவங்க வந்துட்டு மாதம் 10,000 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டாக அனுப்பிக்கொள்வாங்க. நாங்கள் அவங்க வந்து உங்களோட தொடர்பு கொடுத்துக்கொள்வோம். அண்ட் அவங்க கேட்ட மாதிரி வாழ்வாரத்துக்கு வீட்டோட இருந்து செய்யக்கூடிய மாதிரி தையல் மிஷின் பண்ணி கொடுக்கறதுக்கும் யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா இருந்தால் வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைகள்ன்ற படிப்புக்காக உதவி செஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. அவங்க பல காலம் வீடு காலம் வாழணும். கண்டிப்பாக வந்து நாங்களும் எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். சடங்கு கிரியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கடன் எதுவும் வச்சு நீங்கள் ஒரு 50,000 மாறி எடுத்து அது கொடுக்க வேண்டியிருக்குது. மற்றபடி வேறு யாராச்சும் சின்ன ஹெல்ப் பண்ணாங்களா? பண்ணவங்க நிறைய பேர் அந்த செலவுக்கு எடுத்தாங்க கடமைங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து அண்டைக்கு உழைச்சி அதை பார்த்துக்கொள்கிறது. ஆனால் அதில் முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முதல் நாள் அவங்களோட பேர்டேக்கு அவர் கேக் கட் பண்ணு சொல்லி சொன்னாங்க. 16ஆம் தேதி 18ஆம் தேதி ஆனால் சம்பவம் நடந்தது. என்ன 16ஆம் தேதி வந்து இவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணதான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பழைய விஷயங்கள்லாம் வந்து கிளறுவானான்னு நினைக்கிறேன். நான் வந்து மறுபடியும் வந்து இந்த உதவிகள் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காமிச்சிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.